ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 இன்னைக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆனதுக்கு என்ன காரணம்? நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட சார்ட் என்ன சொல்லுது? இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அந்த இண்டெக்ஸ் தயாரா இருக்கா? புல்லிஷ் மொமெண்டத்துல இருக்க 3 கம்பெனியோட ஸ்டாக் இதெல்லாம் தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம். இந்தியா, அமெரிக்கா டாரிஃப் டீல் பாசிட்டிவா முடிஞ்சது போல ட்ரம்ப் இன்னைக்கு சிக்னல் கொடுத்தனால நிஃப்டி 50 இன்னைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அந்த இடத்த அது தக்க வச்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு டேலண்ட் இருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவை. இதனால ஃபாரின் ஒர்க்கர்ஸை அமெரிக்காக்குள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கேட்டோன்னே நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 2% மேலே ஏறி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு 70% ஸ்கில்டு லேபர்ஸ் இந்தியாவிலேருந்து தான் போகிறாங்க. இதில் மெஜாரிட்டியாக போகிறது ஐடி செக்டரில் தான். இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் ஒரு மொமெண்டம் தெரியுது. அது ரொம்ப நாள் இறக்கத்துல இருந்து இப்போ ஏற ஆரம்பிக்குது. இந்த ஏற்றம் இன்வெஸ்டருக்கு லாபத்தை கொடுக்குமா? 2 வழியில் கொடுக்கும். ஒன்று, இந்த இண்டெக்ஸில் இருக்க நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று, ரிஸ்கே இல்லாமல் நிஃப்டி ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற விலையிலேருந்து ஐடி பீஸ் பழைய உச்சத்துக்கு வந்தால் கூட 20% லாபம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்க ஹெவி வெயிட் சாம்பியனான ரிலையன்ஸ், டிசிஎஸ் இது போன்ற பெரிய கம்பெனிஸ் நிஃப்டி 50யை தூக்கி நிப்பாட்டியிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸோட Q2 ரிசல்ட் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்தனால இன்னைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஸ்டாக் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் ரேட் தொடர்ந்து இறக்கத்தில் இருக்கனால பெயிண்ட் செக்டருக்கு அது பாசிட்டிவ். அதனால தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2 வாரமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.